ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சக்தி அசோசியேட் யூடியூப் சேனல். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் வீடியோ வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திருச்சி பஞ்சப்பூர் நியர்பையில் இருக்கிற ஓலையூரில் தாங்க இந்த 3 BHK ஹவுஸ் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. மொத்தம் 4 ஹவுசஸ் வந்துட்டு சேல்ஸ் வந்திருக்கு. ஒரு ஹவுஸை பார்த்தா மிச்சம் இருக்க 3 ஹவுஸையும் பார்க்கவே தேவையில்லைங்க. 3மே ஒரே மாதிரியான ஹவுஸாக பில்டப் பண்ணியிருக்காங்க. வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்லையும் பில்டப் ஏரியா 1400 ஸ்கொயர் ஃபீட்லையும் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே ஒரு அழகான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வீடு வாங்கணும், விற்கணும், லேண்ட் வாங்கணும், லேண்ட் விற்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கே வீடு வாங்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டு வைங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம். வாங்க நம்ம இப்போ இந்த வீட்டோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ஹவுஸில் உள்ளார என்ட்ரானே 2 அழகான இரும்பு கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் சைட் கார் பார்க்கிங்கும், ரைட் சைடு ஒரு சின்னதாக எதுனா பார்க் பண்ணுறக்கும் கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு சின்னதாக ஒரு சந்தும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு 2 டோர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டோர் வந்துட்டு இரும்புலையும், செகண்டில் உள்ள டோர் மரத்துலையும் சூப்பராக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா அழகான இன்ட்ரிகேட்டட் ஒர்க்ஸோட வந்துட்டு அமைஞ்சிருந்திருக்கு. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மேட் ஃபினிஷாக அவ்வளோ ஒரு யூனிக்கான ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரிகேட்டட் ஒர்க்ஸ் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே வீட்டோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான எலகண்டான சீலிங் ஒர்க்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மினிமலான சீலிங் ஒர்க்காக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காகவே இருக்குது. இது வீட்டோட ஹோல் லுக்கையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி காட்டுது. கிரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலகண்டான டைல்ஸ் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. விண்டோஸும் வந்துட்டு ஒரு சூப்பரான அட்ராக்டிவ் கலர்ஸில் நல்லா சேஃப்டியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே விண்டோக்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு பூஜா யூனிட்டும் ஒரு ட்ராயர்ஸோட வந்துட்டு ஒரு டேபிளும் வந்துட்டு டிவி யூனிட் மாதிரி வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஹால் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலில் கொடுத்துருக்க பெயிண்டிங் ஒர்க்ஸ், சீலிங் ஒர்க்ஸ், அப்புறம் டைல்ஸோட கலர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. வீட்டோட ஹோலுக்குமே சூப்பராக வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே ஹால்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உள்ளார வந்து ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான மாடி படிக்கட்டுகளும் கொடுத்துருக்காங்க. மாடி படிக்கட்டும் பிளாக் கலர் கிரானைட்ஸில் வந்துட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. கைப்பிடியும் ஸ்டீலில் நல்லா சூப்பரான ஃபினிஷில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடி படிக்கட்டுக்கு இடையில உள்ள ஸ்பேஸஸை வந்துட்டு சேவ் பண்ணுற மாதிரி ஸ்டோரேஜ் ஏரியாவாக வந்துட்டு அதை பில்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸ்லையுமே வந்துட்டு நல்லா டைல்ஸ்லாம் ஒட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறக்கு வந்துட்டு ஒரு மாதிரி யூனிக்கான ஃபீல் வந்துட்டு நமக்கு தருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வீட்டோட கிச்சன் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லவே தேவையில்லை, நமக்கே தெரியும். அந்த கிச்சனை வந்துட்டு சூப்பராக வந்துட்டு மாடல் பண்ணியிருக்காங்க. நல்லா மாடலர் கிச்சனும் இல்லாமல் ரொம்ப மினிமலாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஸ்பேஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு ஸ்பேஸையும் வந்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்கங்க. கிச்சனில் இருந்துட்டு வெளியில் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு டோரும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளூ கலரில் வந்துட்டு அட்ராக்டிவாக வந்துட்டு கிச்சனில் மாடல் ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. சைடில் வந்துட்டு ஒரு ஜன்னலுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க கிச்சனில். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் வந்துட்டு கொஞ்சம் இடத்துல மட்டும் வந்துட்டு வாலில் வந்துட்டு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கீழேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் கிரானைட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஒரு சிங்குமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டோட இந்த கிச்சன் வந்துட்டு நல்லா ஸ்பேஷியஸாகவும் ஒரு மினிமல் மாடலர் கிச்சனாகவும் பிளான் பண்ணி பில்டப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெட்ரூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்புக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் வந்துட்டு இருக்குது. பெட்ரூமுக்கு போகிற வழியில் உள்ள இடமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக நீட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட டோரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உட்டனில் வந்துட்டு நல்லா சேஃப்டியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பெட்ரூம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக வந்துட்டு இதை வந்து பிளான் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோடயே வந்துருங்க.
அட்டாச்டு பாத்ரூமுக்கு போட்டிருக்க டோர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூமோட வால் பெயிண்டிங்ஸ்க்கு செட் ஆகுற மாதிரி ஒரு மினிமலான ஒரு பிளாக் கலர்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு இதோட லுக் வந்துட்டு நல்லா ரிச் ஃபீலிங் கொடுக்குது. உள்ளார வெஸ்டர்ன் டாய்லெட்டோட ஷவர் அண்ட் வந்துட்டு பாத்ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு அழகான விண்டோவும் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கும் வந்துட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ரிச் ஃபீலிங்ஸ் வந்துட்டு கொடுக்கும் நமக்கு. என்னதான் இந்த வீட்டில் ரூமை சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் அதை வந்து ஈடுகட்டுற மாதிரி பாத்ரூம் வந்துட்டு அவ்வளோ ரிச்சாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறப்ப நமக்கே தெரியும் எவ்வளோ ரிச் லுக் கொடுக்குது அப்படின்னு இந்த பாத்ரூமு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வந்துட்டு பெட்ரூம்ஸை வந்துட்டு இப்போ போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டெப்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷாக ஒரு அட்ராக்டிவ் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஹை சீலிங் ஒர்க்கோட ஒரு பெரிய ஒரு விண்டோ ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு ரிச் ஃபீலிங் வந்துட்டு கொடுக்குது. சரி, அப்படியே மேலே ஏறி போய் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 2 ரூம்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் பிளான் பண்ணியும், ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பால்கனிக்கு போகிறதுக்கான டோரும் வந்துட்டு பிளான் பண்ணி சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூம் நல்லா வந்துட்டு ஸ்பேசியஸாக சூப்பராக இருக்குது. டோரும் பார்த்தீங்க அப்படின்னா வுட்டில் கொடுத்துருக்காங்க. ரூமை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கபோர்டு ஒர்க் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. பீரோல் மாதிரி அவங்களே வந்துட்டு கபோர்டு ஒர்க் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பரணியில் இருக்க வேண்டிய அந்த கபோர்ட்ஸும் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விண்டோஸும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வாசல் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் வந்துட்டு நல்லா மேட் ஃபினிஷான ஒரு கலரில் வந்துட்டு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. சுவிட்ச் பாக்ஸஸ் 2-3 சுவிட்ச் பாக்ஸஸ் கிட்ட வந்துட்டு இருக்குது. நல்லா ஒரு குவாலிட்டியான பிராண்டில் சுவிட்ச் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. அப்படியே செகண்ட் ரூமுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூமை காட்டிலும் செகண்ட் ரூமில் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது கலர்ஸ் வந்துட்டு அட்ராக்டிவ் கலரில் பண்ணியிருக்காங்க. டோர் பார்த்தீங்க அப்படின்னா வுட்டன் டோரில் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ளார பார்த்தா அதே மாதிரி ஒரு சிம்பிளான ரூமாகவே இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரூமாக வந்திருக்கு. இந்த ரூமும் அமைஞ்சிருக்கு. கபோர்டு ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு அட்ராக்டிவ் கலர்லேயே வந்துட்டு கபோர்டு ஒர்க் வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. டைல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வால் பெயிண்டிங்க்கும் அந்த கபோர்டுக்கும் செட் ஆகிற ஒரு சூப்பரான ஒரு கலர்லேயே வந்துட்டு டைல்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கே அந்த ரூமோட லுக்கே வந்துட்டு சூப்பராக காட்டுது. ஜன்னலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக ரோட் பார்க்குற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரூம் விட்டு வெளில இப்போ பாத்ரூம் டூர் பார்த்துடலாங்க. இந்த பாத்ரூமோட டோரும் பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா அதே பாத்ரூம் டோர் தாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு ரிச்சான ஃபீலிங் கொடுக்குது நீங்களே பாருங்கள். பாத்ரூம் உள்ளே போனோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சைடில் ஒரு சிங்கு, ஷவரு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, பாத்ரூமை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு ரிச் லுக் கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. வீட்டில் என்னதான் ரூம், கிச்சன், ஹால் இதெல்லாம் சிம்பிளாக இருந்தாலுமே அங்கே பண்ணியிருக்க ஒவ்வொரு ஒர்க்ஸுமே அவ்வளோ ஒரு எலகண்ட்டாக அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பாத்ரூம் ஒர்க்கே எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் இருக்கிற பால்கனி மாதிரி இருக்க கேட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். அந்த கேட் பார்த்தீங்கன்னா நல்லா வுட்டிலே கொடுத்துருக்காங்க. நல்லா நிறைய லாக்ஸோட சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. 2 டோர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே இந்த டோரை ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம வீட்டோட பேக் சைட் போயிடும். மக்களே, இந்த வீட்டில் பால்கனியை கூட விட்டு வைக்காம அந்த இடத்த கூட ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்பேஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டேப் கொடுத்து அங்கே துணி துவைக்கிறதுக்கான ஒரு கல்லையும் கொடுத்து சூப்பராக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக அட்ராக்டிவாக மேக் பண்ணியிருக்காங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டே. நீங்களே பாருங்க மக்களே, பால்கனியில இருந்து பார்க்கும்போது ஹோல் வியூ எவ்வளோ சூப்பராக அருமையாக நேச்சுரலாக இருக்குன்னு நீங்களே பாருங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து ஸ்டெப்பில் ஏறி மாடிக்கு போய் பார்த்தோன்னா ஹோல் ஓலையூரே அவ்வளோ சூப்பராக தெரியுங்க. அந்த மாதிரி இந்த வீட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 75 lakhsக்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் ஏன் மக்களை வெயிட் பண்ணுறீங்க? உங்களோட சொந்த வீடு வாங்கும் கனவு நனவாக போகிற நேரம் வந்தாச்சு. உடனே இந்த வீட்டை உங்களோட சொந்த வீடாக மாற்றிக்கணும்னா எங்களை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி திருச்சியில் உங்களுக்கும் வீடு வேணும் அப்படின்னா நம்ம சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நம்ம துவாகுடி பஞ்சப்பூர் ரிங் ரோட்லேயே அமைஞ்சிருக்க வீடு. இந்த வீட்டு லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 1620 சதுரடி, பில்டப் ஏரியா 1300. கட்டை போட்டுள்ள வீட்டோட எலிவேஷன் பாருங்கள். ஒரு பிரமாண்டமான ஒரு வீடு, லக்ஸரி ஹவுஸு, செமி ஃபர்னிச்சரு, ஃபுல் இன்டீரியர். நம்ம ஃபியூச்சரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னாக்கா நம்ம ஸ்டேர்கேஸ் வெளியே கொடுத்துருக்கோம். 2 பர்பஸ் கொடுக்கலாம். என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக கேட்டு எம்எஸ்சி கொடுத்துருக்கோம். இல்லை லேசர் கட்டிங் கொடுத்து டிசைன் கொடுத்துருக்கோம். அருமையான ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுத்து எல்லாம் வச்சு பெயிண்ட்டு. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக கொடுத்துருக்கோம். பெரிய கார் நிறுத்தலாம், இல்லை லெஃப்ட்டில் 2 வீலர் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஒரு பிக் சைஸில் உள்ள கார் பார்க்க பார்த்துட்டீங்க. வித் ஆண்டிஸ்கட் டைலு, போரு, சம்பா மஞ்சள் இடத்த பார்த்துட்டீங்க. லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரைக்கர் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இபிஎஸ் கனெக்ட் கொடுத்துருக்கோம். 2 வீலர் பார்க் பண்ணிக்கலாம். மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் கம்யூனிட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ உங்களை சேஃப்டி கேட், டபுள் லீஃப் உள்ள சேஃப்டி கேட்டு, இது டீ குட் ஃப்ரேமில் ஒரு கார் விண்டோ கொடுத்துருக்கோம். அருமையான கார் விண்டோ வித் பாலிஷோட. லிவிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஹைலைட்டாக இந்த சேனல் லைட் தாங்க. இன்டீரியர் சும்மா தெறிக்க விட்டுருக்கோம். அதில் லைட்டில் நம்ம ஸ்பாட் லைட்லாம் பிரம்மாண்டமாக சைஸு, பெரிய ஹாலு. சேனல் லைட்டு பாருங்கள், ஆட்டோமேட்டிக் லைட் கொடுத்துருக்கோம். நம்ம 3-4 டைப் கலர் எரிய லைட்டு. ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லைட் கொடுத்துருக்கோம். இந்த பங்களா டைப்பில் உள்ள வீட்டில் இது மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்கோம். டிவி யூனிட்டு, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் செட்டப்போட அருமையாக கொடுத்துருக்கோம். இப்போ டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் டைல்ஸ் தான் 4x2 கொடுத்துருக்கோம். டிவி யூனிட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கன்சிடராக இருக்கும். லிவிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 விண்டோஸ் கொடுத்துருக்கோம், 3 ஃபேன் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு அருமையான பிக் சைஸ் கொடுத்துருக்கோம். இது கிச்சன் கம் டைனிங்கோட லிவிங் வித் டைனிங். இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு அடுத்து பார்க்க போகிறோம். நம்ம செகண்டரி பெட்ரூமு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டில் காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்கோம். 3 வால் லைட்டில் 1 வால் டார்க் கொடுத்துருக்கோம். ஏசி ப்ரொவிஷனு, 2 விண்டோ, உட்டன் விண்டோ கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா லாப்ட் வித் கபோர்டு, செல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த இன்டர்னல் டோர் எல்லாமே டீக்வுட் ஃப்ரேம் கொடுத்து ப்ளஸ்ட்டு டிசைனிங் டோர் கொடுத்துருக்கோம். நம்ம கம்ப்ரஸர் டோர் கொடுத்துருக்கோம். 2 விண்டோவோட அமைஞ்ச ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பெட்ரூமு. அதில் டிவி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். 1620 சதுரடியில் 1300 கட்டப்பட்ட தெற்கு பார்த்த வீடாக பார்த்துட்ருக்கோம். லக்ஸரி ஹவுஸு துவாகுடி டு பஞ்சப்பூர் ரிங் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எட்டில் அவங்களுக்கு பட்ஜெட்டும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இந்த வீடு பார்த்துட்டு இருக்கும்போது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீனில் நம்ம நம்பருக்கு ஒரு மிஸ்டாக கொடுத்தா போதும். டீட்டெயில் ஷேர் பண்ணி எங்கள் டீம் வீடியோ இருக்காங்க. சைட் விசிட் பண்ணாலும் நீங்கள் மிஸ்டாக கொடுத்தா போதும். உடனே கால் பண்ணி ஒரு சைட் விசிட் வச்சு பண்ணுறதுக்கு எங்கள் டீம் வீடியோ இருக்காங்க. திரும்ப எங்கள் லிவிங்க பாருங்கள். ஒரு பிக் சைஸு டிவி யூனிட்டு, உள்ள ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுத்துருக்கோங்க. அடுத்த பெட்ரூமு 4 பிக் சைஸ் செகண்டரி பெட்ரூமு. இது வால் பெயிண்ட்டு, 2 கோட் பட்டி, 1 கோட் பிரேமரு, 2 கோட் கலர் வாசல் அடிக்கப்பட்ட நாண்டட் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். அதில் எல்லா பெட்ரூம்லேயும் 2 விண்டோஸ் கொடுத்துருக்கோம். இதுலேயும் 2 விண்டோஸ் கொடுத்துருக்கோம். அட்டாச் டாய்லெட்டு, டாப்பில் பார்த்தீங்கன்னா லாப்ட் கபோர்டு, செல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஃப்ரேம் டீ குட் ஃப்ரேமு, டோர் வந்து கம்ப்ரஸிங் டோர், டிசைன் டோரு, டைல்லாம் பிராண்டட் தான். செல்ஃப் அது எப்போ நம்ம கபோர்டு வந்து கடப்பாங்க கொடுத்துருக்கோம். அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வால் டைல் அப் டு 7 ஃபீட்டில். இதுக்கு பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா வாட்டர் டோர் கொடுத்துருக்கோம். வெஸ்டர்ன் கிளாஸட்டு 7 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள லூவரு, வால் மிக்சரு, ஷவர், கிளாஸட்டு எல்லாம் கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம் இல்லை சிங்க் டேன்ஸு, சானிட்டரி எல்லாமே பிராண்டட் தான் கொடுத்துருக்கோம். ஷவராம் எல்லாம் பிராண்டட் தான். இந்த பெட்ரூம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ பெட்ரூம் ஃபுல்லாக பார்த்துருங்க. பிக் சைஸ் பெட்ரூம் தராஷாலோட எல்லா பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். வீட்டில் அழகு சேர்க்கிறது இந்த டிவி யூனிட் தாங்க. நம்ம லிவிங் ஆக்சஸ் பண்ணக்கூடிய காமன் டாய்லெட் சர்வீஸ் ஏரியா, ரைட்டில் வாஷ் மிஷின் இது வால்டேல் கொடுத்துருக்கோம். இந்த காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங்கில் ஆக்சஸ் பண்ணலாம், செகண்டரி பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ உங்களுக்கு பிவி ஸ்டோர் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு வால்டேல், சிஃப்டிங் சானிட்டரி எல்லாம் பிராண்டாக கொடுத்துருக்கோம். ஸ்பெஷல் கிளாஸ் செட்டு,
ஃப்ளோரிங் ஆலிஸ்கி டைலு எல்லாமே பிராண்டாக கொடுத்துருவோம். ஹெல்த் காசெட்டு டைலில் நியூ கான்செப்ட் கொடுத்துருவோம். ரைடர் ப்ளூவரு 750 எபோவ் ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்கோம். 1620 அடியில் 1300 அடி அட்டகாசமான வீடு. இந்த மாதிரி வீடு கட்டணும், வாங்கணும், வீடு எவ்வளோ தரம் சொல்லலாம். ஒரு விஷயம் எவ்வளோ போதும், எங்கள் டீம் உங்களை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு லக்ஸரியான அமைஞ்சுள்ள கிச்சன் பார்க்குறோம். கிச்சன் பாருங்கள், நான் லென்த்தியாக ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம். கிச்சன் கவுண்டர் வந்து கிரானைட் சிங்க்கு, கிரானைட்லேயே கவுண்டர் கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஆர்சிசி ஸ்லாப் போட்டு அதிகமாக கிரானைட் லேபிள் கொடுத்துருக்கோம். வால் டைல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப் டு 2 லெவலில் கொடுத்துருக்கோம். விண்டோ லெவலில் கொடுத்துருக்கோம். இது விண்டோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்கோம். எம்எஸ்கள் விண்டோ. பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொல்லப்புறம் சொல்லுவோம். பேக் சைடு டோர் வித் சேஃப்டி கேட்டு. லிவிங்கு, மாஸ்டர் பெட்ரூம், செகண்ட் பெட் பார்த்துட்டு 3 கிச்சன் பார்த்துட்ருக்கோம். இந்த கிச்சனில் பார்த்து எல் டைப்பில் லாப் கொடுத்துருக்கோம், லோரர் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. கிச்சனுடைய பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதில் ஒரு 4 இன்ச்சு கான்கிரீட் போட்டு கிரைண்ட் போட்டு கொடுத்துருக்கோம். இதுலேயும் ஒரு செல்ஃப் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். எல் டைப் லாப்ட்டு இது லோவர் டோர். குவாலிட்டி இல்லாமல் பிரகாசமாக மேக்னட் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். யூனிஃபார்மும் உள்ள எல்லா ஃப்ளோரிங் போட்டு தான் இது நம்ம கிச்சனை கொடுத்துருக்கோம். ஃபைனலாக பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேஃப்டி கேட்டோட கொல்லப்புறம். பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து லேண்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவல் வீடு வித் காம்பவுண்டோட பேக்கில் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸ்டர்னல் டேப்பு, போர்வெல் பாயிண்ட்டு, இந்த பக்கம் நம்ம வந்து ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ரெடிமேட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். 7 8 வீடுகளுக்கு நிறைந்த மத்தியில் அமைஞ்சுள்ள இந்த வீடு உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் நம்பருக்கு மிஸ் அவுட் தான் போகும். உடனே எங்கள் டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. திரும்ப கிச்சனை பார்த்துங்க. பெரிய கிச்சன், பெரிய ஹால், பெரிய பெட்ரூம் வேணுமா உடனே கால் பண்ணுங்க. அதான் நம்ம ரிங் ரோட்லேயே ஆன் ரோட்டில் அமைஞ்சுள்ள ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பெரிய பார்க்கிங், பெரிய ஹாலு, பெரிய பெட்ரூமு, பெரிய கிச்சன், பெரிய கொல்லப்புறம், அதாவது பேக் சைடு எல்லாம் நம்ம ஸ்டெப்ஸில் வந்து டெரஸ் பார்த்துடலாம். சுற்றிலும் பாருங்கள், வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்ச வீடு தான் பார்த்துருக்கீங்க. ஃபைனலாக டெரஸ் பார்த்துருவோம். 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 1300 ஸ்கொயர் கட்டப்பட்டுள்ள 2 BHK எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிங் ரோட்டில் துவாக்குடி பஞ்சபுரம் ரோட்டில் ஜோதி ஐஸ்வர்யா அமைஞ்சிருக்கு. திசை தெற்கு பார்த்தது. விலை 67 லட்சம் ரூபா. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சக்தி அசோசியேட் யூடியூப் சேனல். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் எந்த வீட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சியில் ஒரு மெயின் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK ஹவுஸ் வந்துட்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டோட ஃபேஸிங், பட்ஜெட், லொக்கேஷன் எல்லாத்தையுமே வீடியோட எண்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அங்க இப்போ இந்த வீட்டை பத்தி பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட் பாத்தீங்கன்னா MS ஸ்டீல்ல மினிமலான டிசைன்ல ஒரு மீடியமான சைஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்படியே வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் போர்ட்டிகோவும் கொடுத்திருக்காங்க. போர்ட்டிகோல போட்டிருக்க டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிப் டைல்ஸ் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து வீட்டுக்கு வெளியிலே வாட்டர் சம்ப்டும் கொடுத்திருக்காங்க. மோட்டரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. வீட்டை சுத்திலும் நல்லா இடம் விட்டு நல்ல ஸ்பேசியஸா இந்த வீட்டை வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா போர்ட்டிகோல காவிங் டிசைன்ஸும் சூப்பரா கொடுத்திருக்காங்க. அந்த காவிங் டிசைன்ஸ்க்கு சூட் ஆகுற மாதிரியான கலரை வந்துட்டு வால்க்கு கொடுத்துருக்குது. இந்த வீட்டோட லுக்கே சூப்பரா காமிக்குதுங்க. 1250 லேண்ட் ஏரியா ஸ்கொயர் ஃபீட்ல 1700 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள போற படிக்கட்டை பாத்தீங்கன்னா பிளாக் கிரானைட்ல வந்துட்டு டிசைன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு மேட் பினிஷ்ல இந்த லுக் இருக்கு பாருங்க. அப்படியே வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா 2 டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி டோர் பாத்தீங்கன்னா MS ஸ்டீல்லையும், மெயின் டோர் டீக்வுட்லயும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்ல கொடுத்துருக்க காவிங் ஒர்க்ஸை நீங்களே பாருங்களேன், எவ்வளோ ஒரு மினிமலா யூனிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு.
வீட்டுக்குள்ள என்டர் ஆனோடனே ஹால்ல பாத்தீங்கன்னா டிவி யூனிட் சூப்பரா ஃபிட் பண்ணிருக்காங்க. பக்கத்துலயே ஒரு பூஜா யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்க்ரீன்ல பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த ஃப்ளோர் டைல்ஸுக்கும் அந்த வால் பெயிண்டிங்க்கும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு உங்களுக்கே பாருங்க தெரியும். இந்த வீட்டில் வால் சீலிங் பார்த்தீங்கன்னா சூப்பரா மினிமலா வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க வித் ஸ்பாட் லைட்ஸோட. இந்த வால் சீலிங் பார்க்கறதுக்கு மினிமலா இருந்தாலும் அதுல கொடுத்துருக்க பெயிண்டிங்ஸும் அந்த ஸ்பாட் லைட்ஸும் அந்த கலர் காம்பினேஷனும் எவ்வளோ ஒரு யூனிக்கா வந்துட்டு மேட்ச் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இவங்க பண்ண இந்த சிம்பிள் வால் சீலிங் இந்த வீட்டோட ஹோல் லுக்கையும் எவ்வளோ ஒரு கிராண்டா ரிச்சா மாத்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாக்குறப்போ. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்த தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். பாருங்களேன் அந்த பெட்ரூம்க்கு போற வழியை எப்படி ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல எப்படி அழகா கர்விங்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. பெட்ரூம்க்கு போற வழியிலேயே ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க. பக்கத்துலயே ஒரு வாஷ் பேஷனும் செட் பண்ணிருக்காங்க. அந்த பெட்ரூம்க்கு சூஸ் பண்ணிருக்க வால் பெயிண்டிங்க பாருங்களேன் எப்படி என்ஹான்ஸா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா 4x4 அப்படிங்கிற சைஸ்ல பாத்தீங்கன்னா 2 விண்டோஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்ஸ் நல்லாவே மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வால் பெயிண்டிங் கலரும் அந்த கபோர்ட் ஒர்க்ல கொடுத்துருக்க கலரும் அந்த டைல்ஸ் ஒர்க்கோட கலரும் எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த 3 கலரும் மேட்ச் ஆகி தான் இந்த ரூமோட ஹோல் லுக்கையே அவ்வளவு ஒரு பிரட்டியா காமிச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஆக்குனா இந்த டாய்லெட் பெட் தாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு இந்த ரூம்ல அட்டாச்சு பாத்ரூமா வந்துடுதுங்க. அதனாலதான் இது மாஸ்டர் பெட்ரூமா மாறிடுச்சு. பாத்ரூம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெஸ்டர்ன் மாடல்ல ஃபுல்லா டைல்ஸ் ஒர்க் பண்ணி வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பெட்ரூம் அவுட் வந்து வீட்டோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு போக போறாங்க. அதுதாங்க கிச்சனு. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிச்சன் எப்படி வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது. கிச்சனை வெளியில இருந்து பாக்குறப்பே தெரியுது எவ்வளவு ஒரு ஸ்பேசியஸா ஒரு மினிமலான மாடலர் கிச்சனா மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கபோர்டு ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. 4x4 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு விண்டோவும் மேக் பண்ணி கொடுத்து கிச்சன்ல இருந்தே வெளியில போறதுக்கு ஒரு கேட்டுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கிச்சன்ல பண்ணிருக்க கபோர்டு ஒர்க்ஸோட கலர்ஸ் பாருங்களேன் எப்படி பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு. அந்த கபோர்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியம் குவாலிட்டியில நல்ல ஸ்பேசியஸா வந்துட்டு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்க மேல போட்டிருக்க கிரானைட்ஸ் பாருங்க நல்லா பிளாக் கலர்ல சூப்பரா இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு நல்லா பிரீமியம் குவாலிட்டியில பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயமே பார்த்து அவ்வளவு சூப்பரா மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு கிச்சன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கிச்சனை இவ்வளவு யூனிக்கா மாடலரா பிரீமியமா நல்லா குவாலிட்டியா செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து அப்படியே வாசலுக்கு போறதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 2 கேட் வந்துட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு 1 மெயின் டோர் 1 அப்படின்னு 2 போட்டிருக்காங்க. இது வழியா நம்ம அப்படியே சந்து கூடி அப்படியே வாசலுக்கு போயிடலாங்க. பாருங்க சந்துமே எவ்வளவு ஒரு ஸ்பேசஸா இருக்கு அப்படின்னு. சரி எவ்வளவு நேரம் தான் கிரவுண்ட் ஃப்ளோரையே பார்த்துட்டு இருக்குது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போற அந்த மாடிப்படியே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பிரீமியம் லுக் கொடுக்குதுங்க. அதை பாக்குறதுக்கே எப்படி ஒரு ரிச்சா ஃபீல் ஆகுது பாருங்க. நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கைப்பிடி போட்டிருக்காங்க. மாடிப்படிக்கு போட்டிருக்க கிரானைட் பாருங்க ஒரு சூப்பரான யூனிக் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிவி யூனிட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹால் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. 2 பெட்ரூம் வந்துட்டு இதுல பிளான் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே அப்படியே தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் மேல பண்ணிருக்க வால் சீலிங் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு யூனிக்கா மினிமலான டிசைன் பண்ணியிருந்தாலும் சூப்பரான கலர் காம்பினேஷன்ல ஸ்பாட் லைட்ஸோட சூப்பரா வந்துட்டு வால் டிசைன்ஸ் வந்துட்டு பண்ணிருக்காங்க. எந்த மாற்றமும் இல்ல. கீழே உள்ள மாதிரியே தான் பெட்ரூம்க்கு என்டர் ஆகிற வழி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துட்டு வாலில் வந்துட்டு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமில் பண்ணியிருக்க வால் பெயிண்டிங்கும் சூப்பராக இருக்குது. 6x4 அப்படிங்கிற சைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா கபோர்டு ஒர்க்ஸ் இங்கேயுமே கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மினிமலான பெட்ரூமாக வந்துட்டு இருக்குங்க. இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்ஸ் போகவே நல்லா தாராளமான ஸ்பேஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்குங்க. இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. ஏன்னா இந்த பெட்ரூம்குள்ளேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ளார பாத்ரூம் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் மாடல்லே அமைஞ்சிருக்குங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும் வால்ஸ் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணாமல் முக்கால்வாசி ஒர்க் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லேயே வந்துட்டு பண்ணியிருக்காங்கங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ அந்த பெட்ரூமை நல்லாவே பார்த்தாச்சு. நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கீழே மட்டும் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்தது இல்லாமல் மாடிலையும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோடையே இந்த வீட்டை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக இந்த ரூம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு ரூமை போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எந்த வித்தியாசமுமே இல்லைங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து அதே மாதிரி தான் மேலே இருக்க பெட்ரூம்ஸும் வந்துட்டு இருக்குது. வால் பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், டைல்ஸ் ஒர்க்காக இருந்திருக்கட்டும், கபோர்டு ஒர்க்ஸாக இருந்திருக்கட்டும்,
டோராக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி சேமாக தாங்க இருக்குது. ஜன்னலுமே 4க்கு 4 அப்படிங்கிற சைஸில் வந்துட்டு இங்கே வந்துட்டு 2 ஜன்னல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் இல்லைங்க, அட்டாச்சு பாத்ரூமோட இந்த பெட்ரூம் வராது. பக்கத்தில் தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு வந்துட்டு டாய்லெட் வந்துட்டு கட்டி கொடுத்துருக்காங்கங்க. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கு மொத்தம் 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு நார்மல் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வீட்டோட பெட்ரூம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வெளியில் வந்து இந்த பெட்ரூமுக்குன்னு இருக்கிற அந்த பாத்ரூமை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இந்த பாத்ரூம்லேயும் அவ்வளோவா எந்த வித்தியாசமும் இல்லை, பார்த்த 2 பாத்ரூம் மாதிரி தான், சேம் தான் அப்படியே. ஆனால் என்ன அப்படின்னா 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று வந்துட்டு இது வந்துட்டு அட்டாச்சாக இல்லாமல் தனியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது இந்தியன் ஸ்டைல்ஸில் இந்த பாத்ரூமை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டைல் ஒர்க் பண்ணாமல் கொஞ்சமாக வந்துட்டு டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. அவ்வளோதான், இந்த வீட்டு பாத்ரூம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த வீட்டிலேருந்து பால்கனிக்கு போய் பால்கனிலேருந்து வியூவை பார்க்கலாம். பால்கனி பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக இருக்குது. அதே சமயம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப நல்லாவே வியூ சூப்பராக இருக்குங்க. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு. பால்கனிக்கு போகிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு ஒரு டோர், மெயின் டோர் அப்படின்னு 2 டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்துட்டு ஹைலைட்டே அதான், டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு 2 டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடிக்கு போகிற வழி எங்கே இருக்குது அப்படின்னா அட்டாச்சாக இல்லாமல் தனியாக வந்துட்டு ஒரு பாத்ரூம் பார்த்தோம் இல்லையா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு மாடிப்படிக்கு போகிறதுக்கான வழியும் கொடுத்துருக்கு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மாடிப்படிக்கு போகிறதுக்கு கூட 2 டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு ஒரு டோர், மெயின் டோர் அப்படின்னு 2 டோர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 90 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பஞ்சப்பூருக்கு நியர்பைலேயே இருக்குது. வீடும் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பார்த்தாப்புல அமைஞ்சிருக்குங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க, இந்த அழகான வீட்டை உங்க சொந்த வீடா மாத்திக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட், சீக்கிரமா இந்த வீட்டை உங்க சொந்த வீடா ஆக்கிக்கோங்க. இது மாதிரி திருச்சில உங்களுக்கும் வீடு வேணும் அப்படின்னா நம்ம சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சக்தி அசோசியேட் யூடியூப் சேனல். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK வீடு தாங்க இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்டியில் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளார பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், தாராளமாக ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர்ல டீ குட்ல நல்லா இன்ட்ரிகேட்டட் மினிமல் டிசைன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனோம்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வித் ஸ்ட்ரிப் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே கபோர்ட்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் ஸ்ட்ரிப் லைட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் கலரில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் க்ரீன் காம்போவில் வால்க்கு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த வீட்டில் ஹால் நல்லா ஸ்பேசிஸாகவே அமைஞ்சிருக்குங்க. வால் பெயிண்டிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி கபோர்ட், டோர்ஸ், விண்டோஸ், ஸ்லாப்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகுற மாதிரியான ப்ரௌன் கலரை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. பெட்ரூம்குள்ள என்ட்ரானோடனே அங்கே கொடுத்துருக்க வால் பெயிண்டிங் ஒயிட் அண்ட் பீனட் காம்போல அப்படி கண்ணை பறிக்குதுங்க. நீங்களே பாருங்க. இந்த ரூம்லையும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் ஸ்லாப்ஸ் வந்துட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4க்கு 4 அப்படிங்கிற சைஸில் வந்துட்டு 2 விண்டோஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பாத்ரூமை பார்க்கலாம். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமை பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட் ஃபினிஷில் கொண்டு வந்து பிளான் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஷவர்ஸுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த டாய்லெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர போகிறோம். முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சதும் அதுதான் இந்த வீட்டோட கிச்சன். இந்த வீட்டில் கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. ஒயிட் அண்ட் பீனட் காம்போல வால் பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா மினிமலான டைல்ஸ் ஒர்க் பண்ணி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ஸ்லாப்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கிச்சனை. கிச்சனில் ஒரு சிங்குமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கிச்சன் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்குறப்பயே நல்லாவே தெரியும். மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கபோர்ட் ஒர்க்ஸ் இந்த கிச்சன்ஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸ்க்ரீன்ல பார்த்தாலே தெரியுங்க கிச்சன் எவ்வளவு ஒரு ஸ்பேசியஸா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பாருங்க சுத்திலுமே வந்துட்டு கிச்சனை சுத்திலும் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்லயே ஹைலைட் என்னன்னா அவங்க சூஸ் பண்ணிருக்க வால் பெயிண்டிங்ஸ் காம்போ தாங்க. ஒயிட் அண்ட் பீச், ஒயிட் அண்ட் பிரவுன், ஒயிட் அண்ட் பீனட் அப்படின்னு சூப்பரான கலர் காம்போஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லயும் பாருங்க எவ்வளவு சூப்பரான வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒயிட் அண்ட் பீனட் கலர்ல இங்க வந்துட்டு வால் பெயிண்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் இந்த வீட்டோட செகண்ட் ரூம் வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஸ்கை ப்ளூ அண்ட் லைட் கிரீன் கலர்ல வந்துட்டு இந்த ரூம்ல வந்துட்டு வால் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. 4x4 அப்படிங்கிற சைஸ்ல 2 விண்டோஸ் இந்த ரூமுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக ஸ்பேசியஸான கபோர்ட் ஒர்க்ஸ்மே வந்துட்டு உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. ஒரு நீட் ஃபினிஷில் வந்துட்டு லுக் இருக்குங்க. பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரை விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போயிட்டு விசிட் பண்ண போகிறோம். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 2 BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 1 BHKங்க. இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறப்போ வாசல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னா வாசலுக்கு போய் தான் போகணும். இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தவங்களை ரெண்ட்டுக்கே வந்து வச்சாலுமே வாசலில் ஸ்டெப்ஸ் இருக்கிறதா பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுவும் வந்துட்டு ஓகே தான் இந்த பிளானும் வந்துட்டு. சரி, இப்போ வந்து நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட வாசலில் நின்று இந்த வீட்டோட ஹோல் லுக்கை பாருங்களேன் எப்படி ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸுக்கு போட்டிருக்க கிரானைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்லேயே பார்த்து போர் அடிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன், காஃபி ப்ரௌன் கலரில் வந்துட்டு ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்டெப்பில் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னா போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஸ்கைலைட் ரூஃபுமே வந்துட்டு போட்டிருக்காங்க. சன்லைட் டைரெக்டாக வீட்டுக்குள்ளே வர மாதிரியான ஒரு செட்டப் வந்து இதுதாங்க. இது சூப்பராகவே வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போயிட்டு பார்க்கலாம். அப்படியே படிக்கட்டில் ஏறி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னா மற்ற வீட்டிலலாம் இல்லாத மாதிரி இங்கே கொஞ்சம் யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கங்க. மற்ற வீட்டிலலாம் நம்ம போனோன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கும், ரூம்ஸ் இருக்கும், அப்படி தானே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா போனோன்னே அப்படி இல்லாமல் ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்பேஸை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே எம்எஸ் ஸ்டீலில் வந்துட்டு ஒரு கேட்டும் இங்கே இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஸ்கைலைட் ரூஃப் கொடுத்துருக்கனால இப்படி வந்துட்டு இதை பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஓப்பன் டெரஸில் பார்த்தீங்கன்னா பூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னதான் வெயில் மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு அடிச்சாலும் இந்த டைல்ஸில் நடக்கிறப்போ வெயிலோட தாக்கம் நமக்கு தெரியவே தெரியாதுங்க. இதுதாங்க பூலிங் டைல்ஸை ஓப்பன் டெரஸில் போகிறதுக்கான முக்கிய ரீசன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரூமை போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டோட வந்துருங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குங்க ஓரளவுக்கு. உள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸுமே வந்துட்டு கீழே போட்டிருந்த அதே டைல்ஸ் தான் இங்கேயுமே போட்டிருக்காங்க. கலர் காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா வால்ஸ்க்கு வந்துட்டு ஒயிட் அண்ட் டார்க் பீனட் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே சுற்றிலையுமே வந்துட்டு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 4x4 அப்படிங்கிற சைஸில் வந்துட்டு விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப் ஒர்க்ஸுமே இங்கே வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட் ஃபினிஷில் ஒரு டீசெண்டான லுக்கில் நல்லா ஸ்பேசியஸாக இந்த ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு ஒர்த்து தாங்க. இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு ஒர்க்ஸுமே நல்லா வந்துட்டு க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த வீட்டோட ஸ்பெஷலே. இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்க வால் பெயிண்டிங்ஸ் தாங்க. சூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் காம்போஸ் வந்துட்டு அப்படி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க காமன் டாய்லெட்டை வந்துட்டு நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். ரூம்லேருந்து வெளில வந்துட்டு அப்படியே ரைட் பார்த்தோம் அப்படின்னா காமன் டாய்லெட் இருக்குங்க. உள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இந்தியன் ஸ்டைலில் டாய்லெட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷவருமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, டேப் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு இந்த வீட்டோட பட்ஜெட் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 75 lakhs தாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு அவ்வளோ ஒர்த்துங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம திருச்சி கேகே நகர்ல தாங்க இந்த வீடு வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இந்த வீட்டை உங்க சொந்த வீட்டா ஆக்கணும் அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமா இந்த வீட்டை உங்க சொந்த வீடா ஆக்கிக்கோங்க. இது மாதிரி திருச்சில உங்களுக்கும் வீடு வேணும் அப்படின்னா நம்ம சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சக்தி அசோசியேட் யூடியூப் சேனல். இப்போதான் நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு இந்த 3 முக்கியமான இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான 2 BHK ஹவுஸ் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த ஹவுஸோட பட்ஜெட், ஃபேஸிங், லொக்கேஷன் எல்லாத்தையுமே நம்ம வீடியோட எண்ணில் பார்க்கலாம். அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே 1800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டில் எங்கே வீடு வாங்கணும்னாலும் சரி, விற்கணும்னாலும் சரி, லேண்ட் வாங்கணும், லேண்ட் விற்கணும், உங்களோட லேண்டில் வீடு கட்டி தரணும்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணி வைங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். சரி வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ள என்டர் ஆனோடனே கார் பார்க்கிங்க்கு நல்ல ஸ்பேசியஸான பிளேஸ் வந்துட்டு ரிசர்வ் பண்ணியிருக்காங்கங்க. வீட்டை சுற்றிலுமே நல்ல ஸ்பேசியஸான சந்தும் விட்டு இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கங்க. பாருங்க, அதே மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ் வால்ஸ்லையுமே வந்துட்டு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டில் போர்ட்டிகோவில் பண்ணியிருக்க வால் சீலிங்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்னாலே கொஞ்சம் வால் சீலிங் ஒர்க் யூனிக்காக பண்ணியிருக்காங்க. வித் லைட்ஸோட செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சின்ன செட்டப்னால என்ன ஆகுது அப்படின்னா வீட்டோட எக்ஸ்டீரியரே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. வெளியில இருந்து பார்க்குறப்ப இந்த வீடே ஒரு மாதிரி லுக்காக இருக்குங்க. இந்த வீட்டில் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும், போர்ட்டிகோவே அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குங்க. பாருங்கள், தாராளமாக 2 கார் நிறுத்திக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கை இந்த வீட்டில் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்கங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸுமே வந்துட்டு வாசல்லேயே வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் கொடுத்துருக்க வால் பெயிண்டிங்கை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. அந்த டைல்ஸ் ஒர்க்குக்கு மெயின்டைன் ஆகிற கலராக சூஸ் பண்ணி லைட் க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக அந்த வீட்டோட லுக்கே தூக்கி காட்டுதுங்க இந்த கலர்ஸ். லைட் கிரீன் வித் ஆஷ் காம்போல இந்த வீட்டோட பெயிண்டிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோல மீட்டர் பாக்ஸும் வாசல்லையே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட போர்ட்டிகோவே இவ்வளோ சூப்பராக இருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களே பாருங்களேன், அந்த வால்ஸ் ஃபுல்லாக எப்படி சூப்பராக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி வாங்க இப்போ உள்ளார போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எம்எஸ்டியில் ஒரு சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடமும் இருக்கு. அதுதான் இந்த திண்ணைங்க. பாருங்க, நல்லா இந்த திண்ணையுமே நல்லா ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டில் போட்டுக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. இந்த திண்ணைக்கு அப்புறம் தாங்க மெயின் டோரே இருக்கு. பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. திண்ணையிலையும் பார்த்தீங்கன்னா 4x 4 அப்படிங்கிற சைஸில் வந்துட்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்கங்க. பாருங்கள், விண்டோவுமே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மோட்டார் சுவிட்ச் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா திண்ணையிலே கொடுத்துருக்காங்கங்க. இந்த திண்ணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலரில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டைல்ஸை பார்த்தா பிடிக்காத ஆளே கிடையாது. நல்லா பிளாக் கலரில் சூப்பரான டைல்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்கங்க. இந்த டைல்ஸ் போட்டாலே அந்த வீடே வந்துட்டு ரிச்சாக லுக் கொடுக்குங்க. வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரில் நாங்கள் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி இப்போ நம்ம வீட்டோட மெயின் டோர் பார்க்கலாம். வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ குட்ல நல்லா யூனிக்கான இன்டர்கேட்டிவ் டிசைன்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள போனா வீடே அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேசியஸான வீடு வந்து 2 BHKலே நம்ம பார்த்ததே கிடையாது. பாருங்க, அந்த வால் பெயிண்டிங்கை பாருங்க, நல்லா பிங்க் கலர்ல இந்த டைல்ஸுக்கு அப்படி மேட்ச் ஆகுது. வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 6x 4 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு விண்டோ செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோக்கு போக மிச்சம் இருக்க ஸ்பேஸே எவ்வளோ ஒரு யூனிக்காக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. வாலில் ஃபுல்லாகவே வால் சீலிங் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லோட லைட் செட்டப்போட பண்ணியிருக்காங்க. பாருங்க, வால் சீலிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ப்ரீமியமாக வால் சீலிங்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாமே வந்து வால் பெயிண்டிங்க்கு மேட்ச் ஆகிற கலர்லேயே வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் கலரை பாருங்களேன், எப்போ செம்ம கலருங்க. பாருங்க, வீட்டுக்குள்ளேயே நிறைய லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இந்த வீட்டோட லுக்கை இன்னுமே நல்லா ப்ரீமியமாக காட்டுதுங்க. சரி ஓகே, இந்த கலரில் டைல்ஸ் போட்டனால இந்த வால் பெயிண்டிங்கை சூஸ் பண்ணாங்களா இல்லை இந்த வால் பெயிண்டிங் பண்ணனால தான் இந்த டைல்ஸை சூஸ் பண்ணாங்களான்னு தெரியலங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுங்க இந்த வால் பெயிண்டிங்கும் இந்த டைல்ஸுக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை போயிட்டு பார்க்கலாங்க. வாங்க, பெட்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பெட்ரூமுக்கு போட்டுருக்க டோரை பார்க்கலாம். அந்த டோரை கொஞ்சம் நேரம் நீங்களே பாருங்கள் எப்படி ஒரு சூப்பரான டோர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்படியே டோரை திறந்து ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா கண்ணை பறிக்கிற கலரில் வந்துட்டு வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. சூப்பரான கலர் காம்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. ரூமுக்கு பார்த்தோம் அப்படின்னா 6x 4 அப்படிங்கிற சைஸில் ஒரு விண்டோ ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் பெயிண்டிங் சூப்பராகவே ஃபினிஷ் கொண்டு வந்திருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான கபோர்ட் ஒர்க்ஸ் இந்த ரூம்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கபோர்டுக்கு சூஸ் பண்ணியிருக்க கலர் பாருங்களேன், அந்த ரூமோட டைல்ஸுக்கும் வால் பெயிண்டிங்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஆஷ் கலரை வந்துட்டு கபோர்ட்ஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. கபோர்டுமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. கபோர்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம
நம்ம பார்க்கலாம். கீழே உள்ள கபோர்ட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது சூப்பராக வந்துட்டு நல்லா ஸ்பேசியஸான கபோர்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டோட காமன் டாய்லெட்டை வந்துட்டு பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா டிவி யூனிட்டுக்கு பேக் சைடில் இருக்குங்க. பாத்ரூம்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உள்ள இடமே நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். பாருங்க, உள்ளார போனோடனே டேப் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க, ஒரு விண்டோ செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த வீட்டோட பாத்ரூமை போயிட்டு பார்க்கலாங்க. இவ்வளோ நேரம் பார்த்தது பாத்ரூம்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வெளியில் உள்ள ஸ்பேஸை தாங்க பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாத்ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூமுக்கு ஒரு சூப்பரான கலரில் டோரும் சூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ உள்ளார போனோம் அப்படின்னா வெஸ்டர்ன் மாடலில் நல்லா சூப்பராக பாத்ரூம் வந்துட்டு ப்ரீமியமாக மேக் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் இப்போ பார்த்தோன்னே டக்குன்னு ஞாபகம் வருது, நம்ம எங்கேயாவது ஹோட்டல் போனோம் அப்படின்னா அங்கே எப்படி ப்ரீமியமான பாத்ரூம்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமை. அவங்க கொடுத்துருக்க டேப்புமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிச்சாக யூனிக்கான டேப்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. டேப் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஷவருமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே போட்டிருக்க டைல்ஸ் கலர் பாருங்களேன், சூப்பரான கலர் வந்துட்டு இந்த பாத்ரூம்க்கு டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்க, இந்த டைல்ஸ் ஒர்க்கு தான் இந்த பாத்ரூமே அவ்வளோ ப்ரீமியமாக காட்டுது. அந்த டைல்ஸோட கலர்ஸ் தாங்க முக்கியமே. பாருங்க, அந்த பாத்ரூமோட ஹோல் லுக்கையுமே சேஞ்ச் பண்ணிருச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த வீட்டு ஹால் தாங்க பார்க்க போகிறோம். ஹாலே பாருங்க எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்னு. ஹால்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய செட்டப்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கிச்சனுக்கும் ஹாலுக்கும் இடையிலேயே அந்த செவத்துலேயே வந்து எப்படி சூப்பரான டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துட்டு அது வந்துட்டு செவர் தாங்க. அந்த செவத்துலேயே வந்து அந்த மாதிரி ஒரு யூனிக்கான மேட் ஃபினிஷில் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம அப்படியே போய் கிச்சனை பார்க்கலாம். கிச்சன் பாருங்கள், ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த கிச்சனில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் கூட யோசிப்பீங்க அப்படின்னு நம்மளையே யோசிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பராக வந்துட்டு கிரியேட்டிவாக மாடல் பண்ணியிருக்காங்க. இது என்னடா பார்க்குறதுக்கு கபோர்ட் மாதிரியே இருக்குன்னு யோசிக்காதீங்க. இது கபோர்ட் கிடையாதுங்க, பூஜா ரூமுங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் கூட கபோர்டுன்னு தான் நினச்சேன், ஆனால் இது பார்த்தீங்கன்னா பூஜா ரூமு. உள்ளார பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்பேசியஸான பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ளார வந்துட்டு ஒரு ஸ்லாப்புமே கொடுத்துருக்காங்க நம்ம சாமி ஃபோட்டோஸ் வச்சுக்கிறதுக்கு. சரி, ஓகே. அப்படியே வெளியில் வந்து பூஜா ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது சாதாரண பெட்ரூம் கிடையாதுங்க, மாஸ்டர் பெட்ரூம்ங்க. டாய்லெட்டோடயே வந்துடும். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ரூமை போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். டோர் வந்துட்டு சூப்பரான டோர் சூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளார போகணும் அப்படின்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் காம்போ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் பிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸுக்கு இந்த கலரும் அப்படி சூப்பராக மேட்ச் ஆகுது. உள்ளார பார்த்தோம்னா 4x4 அப்படிங்கிற சைஸில் 2 விண்டோஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே கபோர்ட் ஒர்க் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் மிரரோட இங்கே வந்துட்டு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த கபோர்ட் ஒர்க்லையுமே எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லைங்க. அந்த ரூமில் பார்த்தா அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா அந்த ரூமில் வந்துட்டு மிரர் இருக்காது கபோர்டில், இந்த ரூமில் வந்துட்டு மிரர் இருக்குது. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். இந்த கபோர்டுமே அதே மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்ரூமை போயிட்டு பார்த்துடலாங்க வாங்க. பாத்ரூம்க்கு சூஸ் பண்ணியிருக்க டோருமே வந்துட்டு சூப்பரான டிசைன் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு டாய்லெட்டை பார்த்து அந்த ஷாக்லேருந்தே வெளியில் வராமல் இருக்கும். சரி, ஓகே. இந்த டாய்லெட் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த டோரை ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கே எக்ஸைட்டடாக இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குங்க இந்த ரூமோட டாய்லெட்டு. நீங்களே பாருங்கள், சூப்பரான டைல்ஸ் வந்துட்டு இதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ஸில் போட்டிருக்க டைல்ஸை பாருங்களேன், அப்படி கண்ணை பறிக்குதுங்க இந்த வால்ஸில் போட்டிருக்க டைல்ஸு. உங்களுக்கே தெரியும், கீழே போட்டிருக்கிறது அதே சேம் டைல்ஸ் தான், அங்கே போட்டிருக்க டைல்ஸ் தான் இங்கேயும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு ஷவர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, டேப் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, வெஸ்டர்ன் மாடல் டாய்லெட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறது இந்த வீட்டில் கொடுத்துருக்க 2 பாத்ரூம் தாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிச்சனுக்கு போகலாம். கிச்சனில் முதலே பார்த்தாச்சு, வெளியிலேருந்து பார்க்குறப்பே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம உள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. வெளியிலேருந்து பார்க்குறப்பே எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். உள்ளார போனோம் அப்படின்னா சைடில் ஸ்லாப்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சுற்றிலும் டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, கீழே கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஸ்பேசியஸாக, ஹாலும் ஸ்பேசியஸாக இருக்குது, ரூமும் ஸ்பேசியஸாக இருக்குது, கிச்சனும் ஸ்பேசியஸாக இருக்குது, சிங்கும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாகவே டைல்ஸ் கிரானைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கே சூப்பரான லுக்காக இருக்குங்க. இந்த வீட்டில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டைல்ஸோட சூஸிங் தாங்க. டைல்ஸ் வந்து வால் பெயிண்டிங்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு எந்தெந்த மாதிரி டைல்ஸ் போடணும் அப்படின்னு யோசிச்சு செம்மையாக சூஸ் பண்ணியிருக்காங்கங்க. பாருங்கள், கிச்சன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு டோருமே வந்துட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் பாருங்கள், சிங்குமே வந்துட்டு ப்ரீமியம் குவாலிட்டி சிங் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4x4 அப்படிங்கிற சைஸில் விண்டோவில் வந்துட்டு 2 விண்டோ வந்துட்டு கிச்சனுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அந்த கீழே போட்டிருக்க கபோர்ட்ஸ்க்குமே சூப்பரான கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேலேயுமே வந்துட்டு
ஸ்லாப்புக்கு மேலேயுமே வந்துட்டு நல்ல ஸ்பேசியஸான இடமுமே வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த வீடே வந்து ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ஒரு வீடுங்க. பார்த்தீங்கன்னா 2 டோர் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியில் போகிறதுக்கான இடத்துக்குமே மெயின் டோர் ஒன்று, சேஃப்டி டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சந்து நம்ம முதல்ல பார்த்துருக்க மாட்டோம். இப்போ பாருங்கள் சந்து வந்து எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்னு. சந்துலேருந்து பார்க்குறப்பே வியூ சூப்பராக இருக்குங்க. நம்ம மாடியிலேருந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு யோசிக்கவே முடியல. சைடில் பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே சைடில் வந்துட்டு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த காமன் டாய்லெட்டை தான் இப்போ போயிட்டு பார்க்க போகிறோம். இந்த காமன் டாய்லெட்டும் பாருங்கள் எப்படி ப்ரீமியமாக இருக்குது. அந்த டைல்ஸ் ஒர்க்கை பாருங்கள், டைல்ஸுக்கு சூஸ் பண்ணியிருக்க கலரை பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பரான கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மாடல் டாய்லெட் வந்துட்டு இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டேப் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு மாடிக்கு போயிட்டு பார்க்கலாம். ஸ்டெப்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான கலரில் வந்துட்டு கிரானைட் சூஸ் பண்ணியிருக்காங்க. கைப்பிடி பார்த்தீங்க அப்படின்னா அயனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா வாலில் வந்துட்டு சூப்பரான டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே போனோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வந்துட்டு டெரஸ், ஓப்பன் டெரஸ் வந்துட்டு இருக்குங்க. பாருங்கள் டெரஸ்மே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. சரி ஓகே, இப்போ இந்த வீட்டோட பட்ஜெட், ஃபேஸிங், அட்ரஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிற நேரம் வந்தாச்சு. இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க. அதாவது வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்கு. வீட்டோட பட்ஜெட்னு பார்த்தோம் அப்படின்னா 97 லட்சம் இந்த வீட்டுக்கு பட்ஜெட்டாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக திருச்சி கேகே நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு அவ்வளோ ஒருத்துங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இந்த வீட்டை உடனே உங்கள் சொந்த வீடு ஆக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி திருச்சியில் உங்களுக்கும் வீடு வேணும் அப்படின்னா நம்ம சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.